இங்கே பாருங்கள் 25 நிமிஷம் ஆயிட்டுது. இங்கே பாருங்கள் கேக்கு வெந்திருக்கு பாருங்கள். இந்தமாரி இருக்கிறப்ப வச்சோம்னா உங்களுக்கு வந்து எடுத்து வெளியில் எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் சென்று நல்லா மொறுமொறுப்பு ஆகிடும், கிறிஸ்பி ஆகிடும். பாருங்க, அடியில் குட்டி குட்டியாக 2 தட்டில் எடுத்து வச்சேங்க பாருங்கள். குட்டி தட்டில் எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், பிஸ்கட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். செத்த நேரம் இருந்ததுன்னா அந்த பிஸ்கட்டு கொஞ்சம் ஆறின பிறகு எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படி கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா பிளேட்டில் வந்துடும். அப்படியே எடுக்க ஆற ஒரு வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுப்போம். இதை பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக அழகாக நல்லாயிருக்கும். மொறுமொறுன்னு சாப்பிட நல்லா இருக்குங்க. இதை பாருங்கள், கையால் எடுத்தாலே வந்துடும். அப்படியே வளைவாக இருக்குது தெரியுமா? அந்த யானை பாத்திரத்தில் வச்சது தான், வேறு ஒன்றும் இல்லை. வளைவாக இருக்கிறது. இங்கே பாருங்கள், பிஸ்கட். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பிஸ்கட் பாருங்கள் எப்படி இருக்குது. அப்படி மொறுன்னு இருக்குங்க. சூடு ஆறின பிறகு எடுத்து இந்த சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பிஸ்கட்டு. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பிஸ்கட் வந்து நீங்கள் இந்த பாருங்கள் உடையுது பாருங்கள், தூளாக உடையுது பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், உடையுது பாருங்கள். கையை வச்சோன்னே உடையுது பாருங்கள். செம்மையாக இருக்குங்க சாப்பிட. எடுக்கக்குள்ளே உடையுதுங்க. பழன்னு சூப்பராக இருக்குங்க பிஸ்கட்டு. இங்கே பாருங்கள், எப்படி அருமையாக இருக்குங்க பிஸ்கட்டு. குழந்தைங்களா அந்த பிஸ்கட்டை செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. திங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது. கொஞ்சம் ஆறுனா மொறுன்னு இருக்கும். அடுத்தவங்களுக்கு கொடுக்க மனசு வராதுங்க.